பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஎம் இஸ்லாமிக் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன துவாவை தான் பார்க்க போகிறோம். ஒரு வரி கொண்ட திக்ரு தான். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த துவாவை நம்ம தினந்தோறும் கேட்டுட்டு போகும் பொழுது, இந்த துவாவை நம்ம ஓதிட்டு போகும் பொழுது பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி, அதில் எந்த விதமான ஒரு தடங்களோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு கவலையோ, ஒரு துக்கமோ, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயமின்றி அந்த காரியத்தை நன்மையாக ஆக்கி தருவான். அதில் நமக்கு வெற்றியை தருவான். சுப்ஹானல்லாஹ். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த துவாவை நம்ம ஓதுறது மூலயமா பார்த்திங்கன்னா ஒரு மாதம் நீங்கள் இந்த துவாவை தொடர்ந்து ஓதிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மெல்ல மெல்லமாக எவ்வளவு ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நிகழும் அப்படிங்கிறத நீங்கள் ஓதிட்டு பார்த்திங்கன்னா தான் தெரியும். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நம்மளை எல்லாருமே இதை ஓதணும். இந்த துவாவை கட்டாயமாக நம்ம காலையில் எழுந்த உடனே ஃபஜ்ர் நேரத்தில் இந்த துவாவை கேட்டாலும் சரி, இல்லை நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், அதில் நமக்கு வெற்றி கிடைக்கணும், எந்த விதமான தடங்களும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நடத்தி தரணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த துவாவை 3 முறையோ 7 முறையோ நம்ம ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டுட்டு, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய், நான் நல்லபடியாக இந்த காரியத்தில் வெற்றி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம துவா கேட்டுட்டு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு கதவு திறப்பான். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யா ரப்பல் ஆலமீன் இன்னி அஸ்அலுக ஹைர ஹாதல் யௌம வ நஸ்ரிக வ நூரிக வ பரக்கத்திக. யா ரப்பல் ஆலமீன் இன்னி அஸ்அலுக ஹைர ஹாதல் யௌம வ நஸ்ரிக வ நூரிக வ பரக்கத்திக. இந்த துவாவினுடைய பொருள்: அகில உலகங்களின் கடவுளே, இரட்சகனே, இந்த நாள் ஒரு சிறந்த நாளாக எனக்கு அமைய வைப்பாயாக. மேலும் உனது நூறையும் உனது உதவியும் உன்னுடைய உன்னதமான பரக்கத்தையும் என் மீது பொழிவாயாக. சுப்ஹானல்லாஹ். எப்படி ஒரு அழகான ஒரு மீனிங் கொண்ட ஒரு துவான்னு பாருங்கள். இந்த துவாவை நம்ம நிச்சயமாக எல்லாருமே ஓதி வரணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சொல்கிறீங்க, எந்த ஒரு விஷயமும் தொட்டால் எனக்கு தொடங்கவே மாட்டேங்குது, அது தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று பேச போகிறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வேலைக்கு போக போகிறீங்க, இல்லை ஸ்கூலில் எக்ஸாம், ஒரு பெரிய எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க காலேஜில், அப்படி இருந்தாலும் இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடத்தில் மனமுருகி துவா கேட்டுட்டு போங்க. நிச்சயமாக அல்லாஹ் அதில் நமக்கு ரஹாத்தை தரான். அல்லாஹ்வினுடைய பரக்கத் அதில் எப்போவுமே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்படி ஒரு சிறப்பான துவா இது. இந்த துவா ஓதி நிறைய பேர் பலன் கண்டிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அன்றாடம் இந்த துவாவை ஓதலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நம்மளுடைய இந்த மாதிரி நல்ல காரியங்களை பிறருக்கு நம்ம எத்தி வைக்கிறத அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான். இன்ஷா அல்லாஹ் அதற்கான கூலியை அல்லாஹ் நமக்கு தருவான். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.